என்னுடைய கடைசி T20 மேட்ச் இதுதான். என்னைய தோளில் தூக்காதீங்க, என் நண்பன் ரோஹித் சர்மாவை தோளில் தூக்குங்கன்னு விராட் கோலி மேட்ச்சில் அதிரடியாக விளையாண்டு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கினதுக்கு பிறகு பேசியிருக்காரு. விராட் கோலியோடைய ஓய்வு அறிவிப்பை கேட்ட ரசிகர்கள் அதிர்ச்சியாக இருக்காங்க. ஸோ வேர்ல்டு கப் வெற்றி பெற்றதுக்கு பிறகு விராட் கோலி என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விஷயம் சவுத் ஆஃப்ரிக்கா T20 வேர்ல்டு கப் மேட்ச்சில் முதல்ல டாஸை வெற்றி பெற்று பேட்டிங் ஆடிய இந்திய அணி போராடி விராட் கோலியுடைய அதிரடி ஆட்டத்தால் 20 ஓவருக்கு 76 ரன் அடித்தாங்க. இதில் விராட் கோலி 76 ரன் அடித்து சம்பவம் பண்ணாங்க 59 பாலுக்கு. பின்னர் கிளம்பிய சவுத் ஆஃப்ரிக்கா அணி கடைசி ஓவரில் 7 ரன் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினாங்க. இந்திய அணி திகில் வெற்றி பெற்றாங்க. ஸோ இந்த வெற்றிக்கு பிறகு இந்த மேட்சோடைய மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை விராட் கோலிக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த அவார்டு வாங்கினதுக்கு பிறகு பேசிய விராட் கோலி, இதுதான் என்னுடைய கடைசி T20 உலகக்கோப்பை தொடர், கடைசி T20 போட்டியும் கூட. இந்த தொடர்லேயே நான் மோசமாக தான் விளையாண்டேன். நான் மோசமாக விளையாடுறதுக்கு பிறகு ரோஹித்தை போய் நான் வேணால் 3வது நாட்டிலேயே விளையாடுறேன்னு கூட சொன்னேன். ஆனால் ரோஹித் மற்றும் அணி நிர்வாகம் என் மேலே நம்பிக்கை வச்சாங்க. ஒரு சில சமயங்களில் நம்மாட்டி ரன் அடிக்க முடியாமல் போகும். ஆனால் கடவுள் அங்கே வேறு ஒரு இதை எழுதி வச்சுருப்பார். நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் சூப்பராக விளையாடாமல் போயிருந்தால் கை நழுவி கோப்பை போயிருக்கும். அதே போல் என்னுடைய கடைசி T20 மேட்ச் அறிவிக்கப்படாமலேயே போயிருக்கும். ஆனால் இந்த மேட்ச்சில் என்னால் இந்திய அணி ஜெயிக்கிறது நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது. என்னுடைய கடைசி T20 மேட்ச்சில் இப்படி ஒரு வெற்றி கிடைக்கிறது நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது. இதை விட விடை பெறுறதுக்கு ஒரு நல்ல நேரம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த மேட்ச்சில் நாங்கள் தோற்று இருந்தால் கண்டிப்பாக நான் T20 உலகக்கோப்பை இதுக்கப்புறம் ஆட மாட்டேன்னு சொல்லாமலே ஓய்வை அறிவிச்சிருப்பேன். அதுதான் நடந்திருக்குன்னு கோலி எமோஷ்னலாக பேசினார். T20யை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக இளைஞர்களை என் இடத்துல கொண்டு வரதுக்கான நேரம் இது. ஐசிசி தொடரை வெல்ல வேண்டும்னு நீண்ட நாட்கள் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம். தற்போது எங்கள் வசம் படித்திருக்கோம். அதை நினைக்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குன்னு கோலி சொன்னார். இறுதியாக 2011 உலகக்கோப்பை தொடரில் சச்சுனை தோளில் தூக்குனது போல் இன்றைக்கி உங்களை வீரர்கள் தோளில் தூக்குவாங்களான்னு ஹர்ஷா போக்லே கேட்டாங்க. அதற்கு பதிலளித்த விராட் கோலி, நான் 6வது T20 உலகக்கோப்பை தொடரில் தான் விளையாண்டு ஓய்வு அறிவிச்சிருக்கேன். ஆனால் ரோஹித் சர்மாவை பாருங்கள், 9வது T20 உலகக்கோப்பை தொடரில் கேப்டனாக இருந்து சாதித்து காட்டியிருக்கார். ஸோ என்னை விட அவர் தான் அதுக்கு தகுதியான நபர். ஸோ அவரை தான் தோளில் தூக்கி நம் அனைவருமே கொண்டாடணும்னு விராட் கோலி என் நண்பனை தோளில் தூக்கி வச்சு கொண்டாடுங்கன்னு வெளிப்படையாக வெற்றிக்கு பிறகு பேசியிருக்காரு. விராட் கோலியோடு இந்த ஓய்வு முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரோஹித் சர்மாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்கன்னு கோலி பேசியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.